அஸ்ஸலாமு அலைக்கும். அப்சல் பாய், என்ன நல்லா இருக்கீங்களா? என்ன பாய் செய்யறது, 20 வருஷமா இந்த வீட்லயே இருந்துட்டேன். வாடகை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, இந்த வீட மாத்த முடியல பாய். ஆனா ஆமையா, 20 வருஷமா ஒரே வீட்டுல இருக்க. அந்த வீட்டையே நீ சொந்தமாக்கலாம் தெரியுமா உனக்கு? அப்சல், உன்னோட இஷ்டம். நான் சொல்றதை சொல்லிட்டேன். நீ எப்போ சொந்த வீடு கட்டுறது நீ பாத்துக்காம. இவர் சொல்றது கூட சரிதான் போல இருக்கு. இந்த வீட்டு ஓனர் நம்மள என்ன செஞ்சிருக்காரு? வந்து வீடு ஃபுல்லா உங்க வண்டியா நிப்பாட்டிட்டா நான் என்ன வண்டியை திருவிழியா விட்டு வரது? இல்ல பாய், நம்ம வீட சொந்தமா ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கோம். சாட்சி கையெழுத்து போடணும், கொஞ்சம் வரீங்களா? வாடகை வீட்டுல தானே இருந்தீங்க, அதை எப்படி சொந்தமா ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? 20 வருஷமா ஒரே வீட்டுல வாடகைக்கு இருந்தா அந்த வீட்டை சொந்தமா இருக்கிற சட்டம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு தானே விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல காசு கொடுங்கன்னு விட்டாங்களா? நீங்க 20 வருஷம் இல்ல 100 வருஷமே ஒரு வீட்டுல குடியிருந்தாலும் வாடகைக்கு இருக்கிற வீடு என்னைக்குமே உங்களுக்கு சொந்தமாகாது. அதை தாண்டி நீங்க அபகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் பிறரோட நிலத்துல இருந்து ஒரு ஜான் அபகரிக்கிறாங்களோ அவங்களுடைய கழுத்துல நாளை மறுமையில 7 பூமி தொங்க விடப்படும். ஸோ இந்த அளவுக்கு இஸ்லாம் எச்சரித்த ஒரு விஷயத்த சர்வ சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க.